செய்திகள் தொடர்கின்றன. கட்டாய கல்வி சட்டம் காரணமாக நடப்பாண்டு முதல் நேரடி 8ஆம் வகுப்பு தனித்தேர்வு திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நேரடி 8ஆம் வகுப்பு தனித்தேர்வு நடைபெறுவது வழக்கம். அரசு வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் டிரைவிங் லைசென்ஸ் பெறுவதற்காகவும் ஆயிரக்கணக்கானோர் இத்தேர்வை எழுதுகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு கட்டாய கல்வி சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தியுள்ளது. இச்சட்டத்தின் மூலம் அனைத்து பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களை எக்காரணத்தை கொண்டும் தோல்வியடைய செய்யக்கூடாது என்பதால் நடப்பு கல்வியாண்டு முதல் நேரடி 8ஆம் வகுப்பு தனித்தேர்வு திட்டத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கெங்கவல்லி அருகே சாராயம் விற்றவரை பிடிக்கச் சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்துள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லியை அடுத்த ஆணையம்பட்டி பகுதியில் சாராயம் விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மதுவிலக்கு போலீசார் அழகேசன், சுப்பிரமணி ஆகிய இருவரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஆணையம்பட்டியில் உள்ள சுண்ணாம்பு மேட்டு பகுதியில் சாராயம் விற்றுக் கொண்டிருந்த ராஜேந்திரனை மதுவிலக்கு போலீஸ் அழகேசன் பிடித்துள்ளார். இதையடுத்து மது குடிக்க வந்தவரும் சாராயம் விற்றவரும் சேர்ந்து அழகேசனை சரமாரியாக அரிவாளால் தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த அழகேசன் ஆத்தூர் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாராயம் எடுத்துட்டு இருக்கும்போது அவனை போய் பிடிக்க போனேன். பிடிக்கும்போது கையில் இறுக்கி பிடிக்கும்போது அவன் கல் எடுத்து என்னுடைய பல்லை உடைச்சிட்டான், அந்த லெஃப்ட் சைடு பல்லு. அப்புறம் முதுகுலையும் குத்திட்டாங்க. என்னுடைய செல்ஃபோனு, என் சட்டையில் கிழிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் சாராயம் குடிக்கும் ஜீவநகர் பொறுப்பை ஒரு 8 பேர் சேர்ந்தவங்க சாராயம் குடிச்சவங்களாம் என்னைய பொருள் எடுத்துகிட்டு எல்லாமே துரத்துனாங்க. இந்த சாராயம் சேர்ந்துக்கிட்டு சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். இதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக கட்டப்பட்ட மழைநீர் கால்வாய் மூலம்தான் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரியில் லில்லியம் மலர் அதிக விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் அதனை சாகுபடி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். உதகை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தற்போது லில்லியம் என்று அழைக்கப்படும் மலர் சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு அலங்காரம் செய்வதற்காக பயன்படும் இந்த லில்லியம் மலர்கள் சென்னை, கோவை, பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவெரும்பூர் எம்எல்ஏ செந்தில்குமார் கலந்து கொண்டு வருகிற உள்ளாட்சி தேர்தலையொட்டி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு கேப்டனின் பிறந்தநாளன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதேபோல் தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் கேப்டனின் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட தேமுதிக செயலாளர் டாக்டர் ராமநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழவேற்காட்டில் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர் பகுதியில் உள்ள முகத்துவாரத்தை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் எண்ணூர் முதல் ஆரம்பாக்கம் வரையுள்ள கடலோர மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாற்று வேலை வழங்க கோரி மாவட்ட மீன் தொழிலாளர் நலசங்கத்தை சேர்ந்தவர்கள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். மீனவர்களின் உரிமைகளை பாதுகாத்திட வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பேரணியில் கோஷங்களை எழுப்பினர்.
மதுராந்தகம் அருகே உள்ள மாரிப்புத்தூரில் பிடாரி செல்லிங்கம்மன் கோவிலில் தேரோட்ட விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள மாரிப்புத்தூரில் பிடாரி செல்லிங்கம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். விழாவையொட்டி பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் மூடப்பட்ட சாய ஆலைகளை உடனடியாக திறக்க கோரி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் சாயப்பட்டறைகள் மூடப்பட்டதால் சுமார் 4 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருகின்றனர். சாயப்பட்டறைகளை திறக்க கோரி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாயப்பட்டறை விவகாரத்தில் தமிழக முதல்வர் நேரடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நேற்று திருப்பூர் மாநகராட்சி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சமச்சீர் கல்வியை அமல்படுத்த கோரி அனைத்து பள்ளி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்த கோரி சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோயில் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களும் இந்திய மாணவ சங்கத்தினரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பழனியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாணவர்கள் மற்றும் பழனி நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் சமச்சீர் கல்வியை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கொங்கணாபாளையம் வனப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றி திரிந்த 5 பேரை சேலம் போலீசார் பிடித்து விசாரணை செய்தனர். இந்த விசாரணையில் அவர்கள் சென்னை, கோவை, திருச்சி போன்ற நகரங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். குமாரபாளையத்தில் தீவிரவாத எதிர்ப்பு மனித சங்கிலி போராட்டத்தில் பள்ளி மாணவ மாணவியர் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கைகோர்த்து நின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் இன்னர்வில் சங்கம் சார்பில் தீவிரவாதத்திற்கு எதிரான மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கைகோர்த்து நின்றனர். அப்போது மாணவர்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு நின்றனர். பிலிப்பைன்ஸில் புயல் வெள்ளத்தில் சிக்கி 25 பேர் பலி. மீட்புப் பணிகள் தீவிரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.